கைஸ், நம்ம ஆல்ரெடி வந்துட்டு கட்டிங் போட்டிருந்தோம் ப்ளவுஸோடது. இப்போ ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் பார்ப்போம். பேக் தட்டில் 1.5 inches நம்ம விட்டுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லாக் பண்ணி எடுத்துக்கலாம். தென் வந்துட்டு ஷோல்டரை பிடிச்சிட்டு முதுகில் ஸ்ட்ரைட்டாக ஒரு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். டேப் வச்சுட்டு ஒரு 4 to 5 inches மேக்ஸிமம் அப்ராக்சிமேட்லி இருக்கும் அது. ஸோ அதை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், 4 inches நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன். வித்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஒரு 1/2 inchக்கு கொஞ்சம் மேலே ஒரு 3/4 inch அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இதை மார்க் பண்ணிவிட்டு 2 சைடும் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு இது ஸ்டார்டிங் லாக் போட்டுக்கோங்க. தென் எண்டிங் லாக்கும் போட்டுக்கோங்க. 2 பக்கமும் ஒரே மாதிரி நம்ம பண்ணணும். எக்ஸஸ்லாம் வெட்டி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், சேம் இந்த பக்கமும் நீங்கள் அதே மாதிரி நம்ம இதை மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை எடுத்து வச்சு கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு வித்து அதனுடைய லென்த்து இது ரெண்டுமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி ஒன்றுக்கும் ஸ்டார்டிங் எண்டிங் லாக் போட்டுக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். தென் பார்த்திங்க அப்படின்னா இனி நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு ஆல்ரெடி நம்ம எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த மார்க் பண்ணதை லாக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி அகெயின் லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி. தென் பார்த்திங்க அப்படின்னா சைடில் இருக்கிறது, இந்த சைடில் இருக்கிற டாட்டையும் வந்துட்டு கரெக்டாக பிடிச்சிட்டு 2 point அளவுக்கு மார்க் பண்ணியிருப்போம். நம்ம ஆல்ரெடி நம்ம மெஷர்மெண்ட்னோட ப்ளவுஸில் என்ன இருக்கோ அந்தளவு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதையும் டாட் பண்ணிக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா தேர்ட் ஆஃப் வந்து ஹாம்கோல்னுடைய டாட் நம்ம இப்போ பிடிக்கணும். அதோடது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக பிடிச்சிட்டு செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம் அந்த சைடு. நமக்கு ஸ்டிச்சிங்க்கு இந்த பக்கம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்போது மார்க் பண்ணிட்டு லாக் பண்ணி தென் இதையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். சேம் இதே மாதிரி இங்கே பாருங்கள், கப்போட சைஸ் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி நமக்கு ஷேப்பாக கரெக்டாக கிடைக்கணும். இன்னொரு பீஸையும் எடுத்துக்கலாம். இதை ஒன்று எப்படி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி அந்த பீஸையும் நம்ம பட்டி பீஸையும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி 2ஆக வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு, இன்னொரு பீஸையும் எடுத்து இந்த மாதிரி வச்சு 2 பீஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்து முடிச்சுட்டு திரும்ப எடுத்துகிட்டு மேலே ஒரு படிமான தையல் 1/4 inch வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 2 பட்டி பீஸும் வச்சு போட்டுக்கோங்க. இந்த 2ஐயும் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரண்ட் பார்ட் 2யுமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எல்லாத்துலேயுமே நாச்சிலும் போட்டு வச்சுருக்கோம். எங்கே எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணணுங்கிறத சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் ஃப்ரண்ட்டு வந்துட்டு லாக் போட்டுட்டு இந்த சென்டர் டாட்டை இந்த மாதிரி மடித்து வச்சு கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட்டி பீஸும் பாடி பீஸும் சேர்த்து வச்சு லாக் போட்டுக்கலாம். 2 ஸ்டிச் போட்டுருங்க. இது வரைக்கும் நம்ம போட்டுட்டு வந்தது எல்லாமே மேக்ஸிமம் ஒரு ஸ்டிச் தான் இருக்கும். இனி பண்ணுறது எல்லாமே டபுள் ஸ்டிச்சஸ் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க நீட்டாக. சேம் அதுக்கும் வச்சு இதையும் வச்சு 2ஐயும் கட் பண்ணி பார்த்தோம், ஸ்டிச் பண்ணி பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஷோல்டருக்கு 2 ஷோல்டரும் டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு எடுத்துகிட்டு இனி பாருங்கள், ஸ்லீவ் இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு ரன்னிங் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. இதில் சிங்கிள் ஸ்டிச் போதும். நம்ம எம் பண்ணுவோம், அதனால் இதில் சிங்கிள் ஸ்டிச் போதும். 2ஐயுமே அதே மாதிரி எட்ஜஸில் ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
இங்கே பாருங்கள். இனி நம்ம வந்துட்டு பட்டன் பீஸ் வைக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் நம்ம எடுத்துக்கிட்டோம். இது ரெண்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு அது மேலே இங்கே பாருங்கள், எங்கெல்லாம் நம்ம அந்த பட்டன் பீஸ்னோட ஹோல் போடணுமோ அதுக்கு எல்லாத்துக்கும் வி டாட் போடுவோம் இல்லைங்களா, அந்த வி ஸ்டிச்சு. இந்த வி போடும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா பொறுமையாக நிறுத்தி நிதானமாக போட்டுக்கோங்க. ஏன்னா வி கரெக்டாக வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த கொக்கி வந்துட்டு லாக் பண்ணும்போது கரெக்டான அளவில் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பாயிண்ட்ஸ் அளவுக்கு மட்டும் கேப் இருந்ததுன்னா போதும், நிறைய கேப்பு விட வேண்டாம். அதே மாதிரி நம்ம ப்ளவுஸில் வந்துட்டு 5 வி பாயிண்ட்டு தான் நம்ம போட போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பொறுமையாக போட்டுக்கோங்க. 5 வி பாயிண்ட்டும் போட்டு முடிச்சுட்டு நீட்டாக வச்சுக்கோங்க. எங்கேயும் இந்த மாதிரி சுருக்கு எதுவும் வரக்கூடாது. மாதிரி போட்டுட்டு இனி அடுத்து பட்டன் பைஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதையும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அகெயின் அதை வந்து இந்த உள் சைடில் வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதுவும் சிங்கிள் ஸ்டிச் தான். பாருங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு இனி கிராஸ் பீஸ் நம்ம வச்சு அடிக்கலாம். நெக்கோட கிராஸ் பீஸ் வந்துட்டு இந்த மாதிரி வச்சு குட்டி குட்டி பீஸ் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸை இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக நம்ம டோட்டலாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் நெக்கில் இருந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வச்சு மேலே வச்சு அடிச்சுக்கலாம். பாருங்கள் ஷோல்டரில் வரும்போது இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு பேக் நெக்குக்கும் இப்படி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு இந்த மாதிரி அடித்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு எம்மிங் பண்ணுறதுக்கு பதிலாக செகண்ட் ஸ்டிச் நம்ம இந்த மாதிரி போடுறோம். ஷோல்டர் பேக் சைடு வர மாதிரி அந்த பிசரை வச்சுருங்க. வச்சுட்டு இந்த சைடையும் பார்த்து இந்த மாதிரி அடித்து முடிச்சிடலாம். இப்போ நெக் வரைக்கும் வந்துட்டு அடித்து முடிச்சிருங்க. தென் ஸ்லீவை வந்துட்டு சென்டரில் ஒரு பின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸில் இருந்து அந்த எட்ஜஸ் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லீவ் சென்டர் பண்ணியிருக்கேன். தென் லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணி முடிச்சுட்டு நல்லா நீட்டாக எடுத்துக்கோங்க. எங்கேயும் கொஞ்சம் கூட கிளாத்தோட சிங்க் இருக்கக்கூடாது, சுருக்கங்கிறது கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது. ஃபுல் ஸ்லீவும் இந்த மாதிரி ஸ்லீவும் சரி ஷோல்டர் பீஸுக்கிட்டையும் கிராஸ் பீஸ் நம்ம எங்கே ஜாயின் பண்ணும்போது பேக் சைடில் பார்த்த மாதிரி தான் இருக்கணும். அடித்து முடிச்சுட்டு அந்த சைடு ஸ்லீவும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பாடினுடைய ஜாயின் பண்ணுறோம். ஸ்லீவ்லேருந்து சைட் பாடி நம்மளுடைய பாடினுடைய மெஷர்மெண்ட்டு இப்போ தான் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிட்டு கரெக்டாக பாடினுடைய அளவுக்கு ஸ்டிச் போட்டுக்கோங்க. டபுள் சைடும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு சைடு ஒரு 3 ஸ்டிச் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு ஃபினிஷிங் வரும்.